வணக்கம். இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில மரண பயத்தை போக்கக்கூடிய, வெற்றிகளை தேடித்தரக்கூடிய, அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், பல பிரச்சனைகளுக்கு முடிவு தரக்கூடிய ஒரு தலம். மரண பயத்தை போக்கி பக்தர்களை காக்கும் தோப்பு கருப்பு சாமியின் அற்புதங்கள். மரண பயம் போக்கும் பரிகார ஸ்தலம் இன்று நாம் தரிசிக்கின்றோம். வயிற்று வலி வந்தாதான் போயிட்டு ஒரு மருத்துவரை பார்க்குறோம். அதுபோல் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் தெய்வத்தை நாடி வரும், தேடி போகிறோம். மரண பயத்தை போக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நம்ம காவல் தெய்வம் கருப்புசாமி இங்கே எழுந்ததில் இருக்கிறார். சத்ருக்களிடமிருந்து நமக்கு விடுதலையும் வெற்றியையும் தேடித்தரக்கூடிய தெய்வமாக தோப்பு கருப்புசாமி இங்கே விளங்குகிறார். இங்கே சிறப்பு பூஜைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில சிறப்பு பூஜைகள், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இது போன்ற தினங்களில், அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு வேள்வி யாகங்கள், பூஜைகள் நம்ம ஆலயத்தில் நடைபெறுகிறது.
வாழ்க்கையில் தோப்பு கருப்புசாமியை கெட்டியமாக பிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு பயம் என்பது, தோல்வி என்பதே கிடையாது. இந்த தோப்பு கருப்புசாமி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டத்துக்கு உட்பட்ட 30 வெட்டி கிராமத்துல பாலாற்றங்கரை ஓரத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு தலமாக விளங்குகின்றது. 18 சித்தர் திருச்சந்நிதிகள் இங்கு இருக்கின்றது.
இன்னைக்கு அமாவாசை பூஜையானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னைக்கு காலை முதல் அபிஷேகங்கள், சுவாமிக்கு தீர்த்தவாரை, இது போன்ற விஷயங்கள் சுவாமி காலையிலேருந்து நடக்குது. இன்னைக்கு மாலை ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வேள்வி யாகம் வெகு சிறப்பாக நடைபெறும். அனைத்து பக்தர்களும் வந்து அந்த வேள்வியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அந்த வேள்வியில் கலந்துக்கிட்டு சுவாமியை அங்கே பூஜை பண்ணலாம். நிறைய பக்தர்கள் நம்ம ஆலயத்துக்கு வராங்க. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனைக்காக வராங்க. அவங்க எல்லாருக்கும் சுவாமியினுடைய அருளால் அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகுது. போகும்போது அமாவாசை தினத்துல ஒளிப்பதிவு செய்ய போயிருந்தோம். அப்போ ஒரு யாகம் நடத்திட்டு இருந்தாங்க. ஓம் ஸ்ரீ தோப்பு கருப்பு சுவாமியே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ ஆஜானுபாக பிரியனையே போற்றி போற்றி என்று மனம் நெகிழ்ச்சியாக பூஜிக்கின்றதை எங்களால் பதிவு செய்ய முடிந்தது. அந்த காட்சியை தங்களுக்காக கண்டு மகிழலாம். ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ மங்கள கணபதி போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ தோப்பு கருப்பு சுவாமி பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ காவல் தெய்வமே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ ஆஜானுபாக பிரியனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ 18ஆம் படியின் அரசே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பக்தரை காத்திடும் பரணியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ அன்பே உருவாய் அமர்ந்தாய் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ அடியவர்க்கென்றும் துணையே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ அளவிலா பேரருள் உடையாய் போற்றி. ஓம் ஸ்ரீ ஆக்கியும் காத்து அருள்வாய் போற்றி. ஓம் ஸ்ரீ அகமதில் ஒளிரும் அன்பே போற்றி. ஓம் ஸ்ரீ அலங்கார வடிவில் அமர்ந்தாய் போற்றி. ஓம் ஸ்ரீ அடியவர் துயரம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ அமாவாசை பூசை ஏற்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ ஆபத்தில் துணையாய் இருப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ ஈடிலா தெய்வ வடிவே போற்றி. ஓம் ஸ்ரீ எங்கும் நிறைந்த பொருளே போற்றி. ஓம் ஸ்ரீ பொங்கும் கருணை மழையே போற்றி. ஓம் ஸ்ரீ எண்ணிலா வடிவம் எடுப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ எங்கள் குல தெய்வமாய் இருப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ என்னுயிர் துணையே இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ எதிர்ப்பும் பகையும் ஒழிப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ எதிலும் வெற்றி கொடுப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ நினைத்ததை முடிப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ நிம்மதி அருள்வாய் போற்றி. ஓம் ஸ்ரீ பக்தரின் பலமே போற்றி. ஓம் ஸ்ரீ பதமலர் பணிந்தோம் போற்றி. ஓம் ஸ்ரீ தனிவழி துணையே போற்றி. ஓம் ஸ்ரீ தைரியம் தருவாய் போற்றி. ஓம் ஸ்ரீ ருத்ரமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ புத்திர பாக்கியம் அருள்வோய் போற்றி. ஓம் ஸ்ரீ கவலையும் துன்பமும் களைவாய் போற்றி. ஓம் ஸ்ரீ கல்வியும் செல்வமும் தருவாய் போற்றி. ஓம் ஸ்ரீ தீராப்பினி தீர்ப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ தீவினையாவும் தீர்ப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ 8 திசையும் இருப்பாய் போற்றி. ஓம் ஸ்ரீ என் குணத்தலைவா போற்றி. ஓம் ஸ்ரீ ஆபத்தில் காத்திடும் தோப்பு கருப்பு சுவாமியே போற்றி. ஓம் ஸ்ரீ ஷடாரண்ய கஷேத்திரத்தில் பாலாற்றங்கரை அதனில் பக்தரை காத்திடும் தோப்பு கருப்பு சுவாமியே போற்றி போற்றி.
ஏவல், இப்படி பல நம்பிக்கை மக்களிடத்திலே உழன்று திரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கெல்லாம் கருப்புசாமி ஒரு காவல் தெய்வமாக விளங்குகின்றார். ரொம்ப தொலைவில் இருந்து பக்தர்கள் கோவிலுக்கு வரீங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் என்னோட நம்பர். பிரச்சனை இருப்பவர்களுக்கு கருப்புசாமியை ஒரு முறை நீங்கள் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தோப்பு கருப்புசாமி முற்றுப்புள்ளி வைத்து உங்களை காக்கும் கடவுளாக திகழ்கின்றார். தோப்பு கருப்புசாமியை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். கருப்பா, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இந்த தோப்பு கருப்புசாமியை அங்கு இருக்கின்ற சுவாமிகள் சொல்வது போல நீங்கள் வழிபட்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேலும் இதுபோன்று பல ஆன்மீக தகவலை நீங்கள் காண வேண்டும் என்றால் சித்தர்கள் தேடி டிவியில் இணைந்திருங்கள். பல ஆன்மீக தகவலையும் முருகப்பெருமான் தலத்தையும் குகை கோயில்களையும் சித்தர் ஜீவசமாதிகளையும் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி மாரியம்மன், வேம்புலியம்மன், செல்லியம்மன் இப்படி எண்ணற்ற அம்மன் தலத்தை நாம் சித்தர்கள் தேடி டிவியில் நீங்கள் காண வேண்டும் என்று எண்ணினால் சித்தர்கள் தேடி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.